ஆப்கான் தலைநகரான காபூலை தவிர மற்ற அனைத்து நகரங்களையும் தாலிபான்கள் கைப்பற்றிவிட்டனர் என்று தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் தற்போது தாலிபான் படையினருக்கு காபூல் நகரத்திற்குள் போர் புரிய வேண்டாம் என்றும் மக்கள் அதிகமாக இருப்பதால் எந்த ஒரு உயிரையும் அச்சுறுத்தாமல் பாதுகாப்பான முறையில் ஆட்சி மாற்றத்தை கொண்டுவர வேண்டும் என்றும் தாலிபான் தலைமை உத்தரவிட்டுள்ளது. அதனால் தாலிபான் படைகள் காபூல் நகருக்குள் செல்லாமல் எல்லைகளை மட்டும் சுற்றி வளைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் ஆப்கான் அதிபர் அஷ்ரப் கனி மற்றும் முதல் துணை அதிபர் அமருல்லா சாலே தஜிகிஸ்தானுக்கு தப்பித்து தஞ்சமடைந்துள்ளனர் என்று தகவல்கள் கசிந்துள்ளன. மயிலாடுதுறையில் தேசிய கொடி ஏற்றுவதில் காங்கிரஸ் கட்சியினர் இடையே வாய்த்தகராறு ஏற்பட்டது. நகர தலைவர் கோஷ்டிக்கும் எம்எல்ஏ கோஷ்டிக்கும் இடையே கொடி ஏற்றுவதில் கடும் மோதல் ஏற்பட்டது. பின்னர் இருவரும் சேர்ந்தே கொடியேற்றினர். இதனிடையே கொடியேற்றும் பொழுது நாட்டை போற்றாமல் ராகுல் வாழ்க என்றும் சோனியா வாழ்க என்றும் கோஷமிட்டனர். அவர்கள் தலைமையில லயன் சங்கத்தினுடைய தலைவர் என்னுடைய முன்னாள் தலைவர் தான் மரியாதை சோனியா காந்தி ராகுல் காந்தி சோனியா
சுதந்திர தினத்தை ஒட்டி பாஜக தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் இல்லங்களுக்கு சென்று இசை நிகழ்ச்சிகள் நடத்தியும் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 1100 பள்ளிகளில் மாணவர்களை கொடியேற்ற வைத்து சுதந்திர தினத்தை கொண்டாடியதாக பாஜக தலைவர் அண்ணாமலை வேலூரில் செய்தியாளர்களிடம் கூறினார். 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை ஒட்டி ராஜஸ்தானில் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள ஜெய்சல்மர் மாவட்டத்தில் இந்திய ராணுவத்தினர் விமானத்தில் இருந்து வரிசையாக குதித்து பாராசூட்டின் மூலம் தரையிறங்கி சாகசம் செய்தனர். சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னையின் ரிப்பன் பில்டிங் இந்திய கொடியின் மூவர்ண ஒளியில் மின்னியது பார்ப்பவர்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக திகழ்ந்தது. கோவில்களில் அன்னை தமிழில் அர்ச்சனை மற்றும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற 2 திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்ததை அடுத்து தமிழ்நாட்டின் முதல் பெண் ஓதுவாராக நியமிக்கப்பட்ட சுகாஞ்சனா என்ற பெண் தமிழில் சைவ திருமுறைகளை பாடும் காட்சி இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. குறுக்கு வழியில் வெற்றியடைய எப்போதும் நினைக்கக்கூடாது என்று ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற இந்தியாவின் தங்க மகன் நீரஜ் சோப்ரா அறிவுறுத்தியுள்ளார். 75வது சுதந்திர தின அணிவகுப்பை கண்டு ரசித்த நீரஜ் சோப்ரா செய்தியாளர்களிடம் பேசுகையில் தன்னம்பிக்கையே பெரிது என்றும் உங்களையும் உங்கள் பயிற்சியையும் முழு மனதாக நம்ப வேண்டும் என்றும் கூறினார். மேலும் சுதந்திர தின விழாவை நேரில் கண்டு ரசித்தது புதிய அனுபவமாக இருந்தது எனவும் தனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாக வந்த தகவல்கள் உண்மைதான் என்றும் தற்போது நலமாக இருப்பதாகவும் தெரிவித்தார்.
இன்று கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் பன்வாரிலால் தேநீர் விருந்து அளித்தார். இதில் முதலமைச்சர், அமைச்சர்கள், சபாநாயகர் மற்றும் செயலாளர்கள், எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். இன்று 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி வாகா எல்லையில் கொடி இறக்கும் நிகழ்வு பாரம்பரிய நடனம் மற்றும் கலை நிகழ்ச்சியுடன் நடந்தது. தமிழகத்தில் நேற்று புதிதாக 1916 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று 1896 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது நேற்றைய பாதிப்பை விட 20 குறைவு. இன்று மட்டும் 1842 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 20,458 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 23 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் இன்று மட்டும் 36,083 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3,85,336 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது நேற்றைய எண்ணிக்கையை விட 2,337 குறைவு. கடந்த 24 மணி நேரத்தில் 493 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 54,38,46,290 கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 73,50,553 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 2,66,50,884 தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. உங்ககிட்ட எந்த டேலண்ட் இருந்தாலும் மீடியாக்குள்ளே வரணும்னு ஆசை இருக்கா? ஜஸ்ட் ஒரு கிளிக், வாய்ப்பு உங்களை தேடி உங்கள் வீட்டு கதவை தட்டும். குளோபல் சென்னை ஃபேஷன் ஷோ.comல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சென்னை குளோபல் ஃபேஷன் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களோட எந்த டேலண்டாக இருந்தாலும் வெளிப்படுத்துங்க. மீடியாக்குள்ளார ஈஸியாக என்டர் ஆயிடுங்க.